நேத்து பூர்ணிமாக்கு ஏன் இவ்ளோ ரோஸ்ட் அப்படின்னு சொல்லி நெறைய பூர்ணிமா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாங்க. பூர்ணிமா வந்து நான் கூட ப்ரமோ பார்த்துட்டு பூர்ணிமா ஏதோ கொஞ்சம் மரியாதை இல்லாம கமல் சார் கிட்ட பேசிட்டாங்களோன்னு பயந்தேன். பட் பூர்ணிமா அந்த மாதிரி பேசல. பூர்ணிமா வந்து நல்ல பொலைட்டா தான் பேசினாங்க. திரும்ப திரும்ப சாரியும் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, பூர்ணிமா வந்து ஒரு கேமர். அவங்க நல்லா கேம் விளையாடுவாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு பிக் பாஸில் வந்துட்டு கேமர்ஸுக்கு தான் அவங்க நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ பூர்ணிமா வந்து எவிக்ட் ஆகி போயிட்டா சேனலுக்கு அது ரொம்ப கஷ்டம். டிஆர்பி அடி வாங்கும். அதனால அவங்க வந்துட்டு பூர்ணிமாவுக்கு ஒரு ரோஸ்ட் கொடுக்கும்போது நம்ம தமிழ் மக்களுக்கே வந்து எப்போவுமே சிம்பத்தி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவங்க இப்போ ரோஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக பூர்ணிமாவுக்கு வந்து நிறைய சிம்பத்தி ஓட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த பூர்ணிமாவை வந்து ஃபினாலே வீக் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ வந்து வின்னருங்கிறது ஆல்ரெடி டிசைடட். இது வந்து அர்ச்சனா தான் வின் பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஓட்டிங்கில் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு காம்படிஷனே பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்க்கோ இல்லைன்னா சூட்கேஸ் எடுக்கிறவங்களுக்கோ மட்டும்தான் ஒரு காம்படிஷன் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதில் ஐதர் அவங்க ரன்னர் அப் ஆகவோ இல்லைன்னா வந்துட்டு சூட்கேஸ் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா, மணி கேஷ் பாக்ஸ் எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக கமல் சார் ரோஸ்ட் பண்ணும்போது நமக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது இந்த ஷோவை நடத்துகிற பிபி டீமுக்கும் கமல் சாருக்கும் அறிவு இல்லாமலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் தெரியும் ரோஸ்ட் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தெரியும். எப்போவுமே ரிவர்ஸ் சைக்காலஜி மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும், எஸ்பெஷலி தமிழ் பீப்புள் கிட்ட. ஸோ அதுக்காக தான் பூர்ணிமாவுக்கு இவ்வளோ பெரிய ரோஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.